ஸோ இந்த சர்க்கரை குறைவை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகள் உடல் எடை அதிகமாவதையும் ஏற்படுத்தும். இவை இரண்டும் ஒரு முக்கியமான பக்க விளைவுகளாக கருதப்படுகின்றது. மூன்றாவதாக இதய பாதிப்பு. இதயம் இரண்டு விதத்தில் பாதிக்கப்படலாம். ஒன்று, இந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய வேதியியல் பொருள் நேரடியாக சென்ற இதயத்தை பாதிக்கலாம், அல்லது இந்த மாத்திரையால் ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைவு ஒரு பலகீனமான இதயத்தை பாதிக்கலாம். எனவே இந்த பாதிப்புகள் எல்லாம் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. ஒரு மாத்திரையில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பது இன்று ஒரு சட்டமாகிவிட்டது. இனி எந்த மாத்திரை சர்க்கரைக்காக பரிந்துரைக்கப்பட்டாலும் அவை இதயத்தை பாதிக்காத மாத்திரைகள் என்று கண்டுபிடித்தால்தான் அவற்றை வெளியிடவே முடியும் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ வந்து சர்க்கரை நோய் வந்தாலே இந்த மாதிரி எடை குறைவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எடை கூடுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ எடை கூடுனவங்களா அல்லது ரொம்ப மெலிந்து போனவங்களான்னு டிஃபரெண்ட் இல்லையா? வித்தியாசம் இருக்கு. மேக்சிமம் சொல்றது வந்து வந்த உடனே ஆள் ரொம்ப இழைச்சு போயிடுறது. இரண்டாம் வகை சர்க்கரை நோயாளியை மூன்று விதமாக பிரிக்கிறோம். சரியான எடை உள்ளவர்கள், உடல் பருமனானவர்கள், மெலிந்தவர்கள் என்று. இதை ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா, இதை பிரித்த உடனேயே சில செய்திகள் நம் மூளையை எட்டுகின்றன. உடல் பருமனான இரண்டாம் வகை சர்க்கரை நோயாளி என்று சொன்னால் அவருக்கு இன்சுலின் எதிர்ப்பு மிகுதியாக இருக்கும். எனவே இன்சுலின் எதிர்ப்பை சரி செய்யக்கூடிய மாத்திரைகளை கட்டாயம் அவருக்கு தர வேண்டும் என்று நமக்கு உடனே தோன்ற ஆரம்பிக்கின்றது. மெலிந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு இன்சுலின் சுரப்பு மிகவும் குறைந்திருக்கும். அவற்றை தூண்டுவதற்கான மாத்திரைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று உடனே நமக்கு புரிகின்றது. அந்த சரியான எடை உள்ளவர்களுக்கு இரண்டும் சம விகிதத்தில் இருக்கும். அவர்களையும் அதற்கு ஏற்றால் போல் மருத்துவம் பார்க்க சொல்ல வேண்டும் என்பது நமக்கு உடனே புரிவதால் சர்க்கரை நோயாளிகளை, இரண்டாம் வகை சர்க்கரை நோயாளிகளை மூன்று விதமாக பிரித்து பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே உடல் பருமனாக இருப்பவருக்கு பருமனை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகளை கொடுத்தால் அவருக்கு இன்னும் உடல் பருமனாகிவிடும். ஆனால் அந்த பருமனை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகளை மெலிந்தவர்களுக்கோ அல்லது சரியான எடை உள்ளவர்களுக்கு குறைந்த அளவிலோ கொடுத்து பார்க்கலாம். உடல் பருமனாகிறவர்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதனாலதான் அந்த பக்க விளைவில் உடலை பருமனாக்கக்கூடிய மாத்திரைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அப்போ வந்து இந்த மாத்திரையிலே பிரிச்சு தான் கொடுக்குறீங்க. இதை வந்து இந்த மூன்று பிரிவு சொன்னீங்க. ஆமா, அந்த மூன்று பிரிவுகளின் படிதான் மாத்திரையை வெளியே ஒரே மாத்திரையில் எல்லாருக்கும் ஒரே மாத்திரை கொடுக்குறவங்க ஒரு வைத்தியர் அல்ல அவரு. அதான் முக்கியம். எந்த நோயாளிக்கு சொல்றீங்க, எந்த நோயாளிக்கு எந்த குறை இருக்கிறது, அந்த உடல் எடை கட்டாயமாக கணக்கிடப்படுகிறது. அந்த எடை குறியீடு என்று ஒன்று இருக்கின்றது, பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று. அது கால்குலேட் பண்ணும் பொழுது அவர் உடல் மெலிந்தவரா, பருமனானவரா, சரியான எடை உள்ளவரா என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு ஏற்றால் போலதான் மாத்திரைகளை நாம் முடிவு செய்ய வேண்டும். சர்க்கரை நோய் வந்தவங்க வந்து சரியான எடையில மெயின்டைன் பண்ற அதே நிலையிலும் போயிட்டே இருக்கும். அதே இருக்கலாம் 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 அவர் கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலா வெளியே இருந்து பார்க்கும்போது எடை சரியாக இருக்கும். மருத்துவம் செய்யும் பொழுது எடை கூடாமலோ குறையாமலோ இருக்கும். அதை நம்ம பார்த்துலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆல்பா குளுக்கோசிடேஸ் தடுப்பான்கள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது எவ்வாறு இந்த நோய்க்கு வேலை செய்யும்? அதாவது இரண்டு விதமான மாத்திரைகளை பற்றி நாம் பேசினோம். ஒன்று இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கும் மாத்திரைகள், இன்னொன்று இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தும் மாத்திரைகள். இதற்கு மேலும் வேறு விதத்தில் எப்படியாவது சர்க்கரை நோய்க்கு வைத்தியம் செய்யலாமா என்ற ஆராய்ச்சி செய்த பொழுது இந்த ஆல்பா குளுக்கோசிடேஸ் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்றைக்கு உலகத்தில், குறிப்பாக மேலை நாடுகளில் எந்த விதமான ஒரு மனப்பான்மை நிலவுகிறது என்றால், என்னிடம் இதை செய்யாதே, அதை செய்யாதே, இந்த பத்தியத்தோடு இரு, அந்த பத்தியத்தோடு இரு என்று சொல்லி மருந்து கொடுக்காதீர்கள். எனக்கு நான் விரும்பியதை செய்வதற்கு, எனக்கு பிடித்ததை செய்வதற்கு சுதந்திரம் இருக்கின்றது. அதுக்கு மேல நீங்க மருந்து கொடுத்தாதான் நீங்க டாக்டர். என்ன இதை செய்யாத, அதை செய்யாத,
அப்படின்னு மருந்து கொடுக்கும் பொழுது வந்து உணவு இப்படி வச்சுக்கங்க, உடற்பயிற்சி இப்படி வச்சுக்கணும் சொல்லாதீங்க. சொன்னா பிடிக்கிறது இல்ல, சில பேருக்கு பிடிக்கிறது இல்ல. இப்ப நீங்க வந்து அப்ப மருத்துவத்தை அவங்க உணர்வுக்கு மாத்துற அளவுக்கு அவங்க கேட்கறாங்க. அவங்க ஃப்ரீடம், ஃப்ரீடம் அவங்களுக்கு வந்து நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், ஆனால் எனக்கு புற்றுநோய் வரக்கூடாது. நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், எனக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுக்க வேண்டும். நான் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவேன். வியாதி இல்லை. இந்த மாதிரி மனப்பான்மை மேலை நாடுகளில் பெருமளவு வந்து கொண்டிருக்கின்றது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள், சரி இதற்கும் ஏற்ற மாதிரி சில மருந்துகளை கண்டுபிடிப்போம் என்று அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதில் முதல் கண்டுபிடிப்பு இந்த ஆல்பா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டார் என்ற மருந்துகள். இவை என்ன செய்கின்றன என்றால், ஒரு மனிதன் மாவு பொருளையோ அல்லது கரும்பு சர்க்கரையோ உண்ட பிறகு அது சிறுகுடலை அடைந்து அங்கு தனித்த குளுக்கோஸாகவோ இல்லை சர்க்கரைகளாகவோ மாற்றப்படுகின்றன. அதற்கு பயன்படக்கூடிய நொதிக்கு பெயர் தான் ஆல்பா குளுக்கோசிடேஸ். அந்த நொதியை தடுத்து விட்டால் நாம் உண்ட உணவு நெடுநேரம் சீரணிக்கப்படாமல் குடலிலேயே தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சீரணிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த சர்க்கரையை அதிகரிக்கும். அப்போ வந்து அந்த கணையத்திட்டுக்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்தி விட முடியும். இது ஒரு பேக்டோர் என்ட்ரிங்கிற மாதிரி, வேறு விதமாக இது ஒரு அப்ரோச். அப்படிப்பட்ட ஒரு மருந்து தான் இந்த ஆல்பா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டார். ஒரு நோயாளியை நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருக்க சொல்லுகிறீர்கள். ஒரு முறை பார்க்கிறீர்கள், 2 முறை பார்க்கிறீர்கள், 3வது முறை அவர் ஸ்வீட் சாப்பிடுவதை நீங்களே நேரில் பார்க்கிறீர்கள். அப்ப என்ன உங்களுக்கு தோணுது, இவர் வந்து நாம் சொல்லும் உணவு பற்றிய அறிவுரையை கேட்காதவர், கேட்கக்கூடியவர் அல்ல என்று அவரை முடிவு செய்து விடுகின்றோம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் he is non compliant என்று சொல்லிவிடுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாத்திரைகள் தரப்பட்டால் அவர் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏதாவது இனிப்பு சாப்பிட்டால் கூட ரத்தத்தில் சர்க்கரை விரைந்து ஏறுவதில்லை. இப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மாத்திரை தான் அந்த ஆல்பா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டார் என்ற மருந்து. இந்த மருந்தில் 2-3 விதமான மருந்துகள் கிடைக்கின்றன. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பலனை கொடுக்கக்கூடியவை. இவை குடலிலேயே வேலை செய்துவிட்டு வெளியே போய்விடுவதால் இவற்றால் ஒரு சீரியஸான சைடு எஃபெக்டுகள், பக்க விளைவுகள் ஏற்படுவதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதிரி பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி மருந்துகள் வேறு என்ன என்று நீங்கள் கேட்கலாம். வேறு மருந்துகள் இருக்கின்றன. அடுத்தபடியாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து என்னவென்றால், இந்த மருந்து உணவில் இருக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்கு. இந்த மருந்து உணவில் இருக்கக்கூடிய மாவு பொருளை சீரணிக்காமல் தடுக்கக்கூடிய மருந்து. உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பை சீரணிக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கின்றது. அதுக்கு ஆர்லிஸ்டாட் என்று பெயர். இது லைபேஸ் இன்ஹிபிட்டார் என்று சொல்கிறோம். கணையத்திலிருந்து வரக்கூடிய புறச்சுரப்பான லைபேஸ் நாம் உண்ணும் உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கொழுப்பு அமிலங்களாக மாற்றி ரத்தத்தில் கலக்கின்றது அல்லது நிணநீரில் கலக்கின்றது. இதை தடுக்கும் பொழுது இந்த நோயாளி ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் கூட அந்த ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய கொழுப்பு அவர் உடம்பில் போய் சேராது, அது மலத்திலே வெளிவந்துவிடும். எனவே இந்த மாதிரி மருந்துகளும் மிகவும் நோயாளிகளிடையே பாப்புலர் ஆகிவிட்டது. இந்த மாதிரி மருந்துகள் வந்துட்டாலே நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கா, இல்ல ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கிறது? எளிமையான விஷயமாக தோன்றலாம், அதுதான் முக்கியம். ஆனால் அதில் சில பக்க விளைவுகளும் இருக்கின்றன. இப்ப ஆல்பா குளுக்கோசிடேஸ் மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் அந்த மாவு பொருள் செரிப்பதில்லை. செரிக்காத மாவு பொருள் மலக்குடலுக்கு போனால் அங்கு அது வாயு தொல்லை ஏற்படுத்தும். இதை மேலை நாட்டவர்கள் ஒத்துக்கொள்வதே இல்லை. நம்ம ஊர்ல அது பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா மேலை நாடுகளில் இந்த மருந்தினால் வாயு தொல்லை ஏற்படுகின்றது, எனவே இந்த மருந்தை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று திருப்பி கொடுக்கும் நோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு முக்கியமான பக்க விளைவு. அதே போல சீரண பாதையில் ஏதாவது புண் இருந்தால்